எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டாரா? எடுக்கல. இந்த 3 ஜெபம் ஒரே சாரம் சொல்லுது. எடுத்துக்கொள்ள ஆண்டவரே, ஜீவன் போக்குவது ஆண்டவரே, எனக்கு மரணம் இப்பதான் வரப்போது ஆண்டவரே, இப்படிலாம் அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். எதுவுமே நடக்கல. எதுவுமே நடக்கல. ஏன்னா அது எதுவும் விசுவாசத்துக்கு ஏதுவான உள்ள ஒரு விண்ணப்பமே கிடையாது. விசுவாசத்துக்கு ஆப்போசிட் என்ன சொல்லுது, கர்த்தர் செய்யல. அதான் நீங்கள் தேவனுடைய மனுஷனுடைய தாட்ஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கும். தேவனுடைய தாட்ஸ் எல்லாமே அவன் மறுபடியும் விசுவாசத்துக்கு ஏதோ உள்ள மாற்ற முடியாது இருக்கும். ஹalleluya. அதுதான் உன்னோட நினைவு என்னோட நினைவுகள்னு சொன்னார். மரணம் சம்பவிக்கும் போது, சவுலால மரணம் சம்பவிக்கும் போது, மகனுக்கு மரணம் சம்பவிக்கும் போது, மரணத்தை எனக்கு கொடுத்துரும், உயிர் எடுத்துக்கொள்ளும், இப்படி 3 பேரும் என்ன செஞ்சாங்க, ஜெபம் பண்ண மன விருப்பத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் பாருங்க, அது அவங்க நினைவு தேவனுடைய நினைவு என்ற நிரூபித்தார். அவர்களுக்கு என்ன செய்தார், மறுபடியும் ஒரு வாக்குத்தத்தத்தை காண்பித்து மறுபடியும் என்ன செய்தார், விசுவாசம் ஏது உள்ள வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்தார். ஆமென், ஹalleluya. எலியாவுக்கு விசுவாசம் வர்த்தகத்தை 7,000 பேர் காண்பித்தார். தாவீதுக்கு சவுல் வந்து கண்பட காண்பித்து அந்த மரணம் உனக்கு சம்பவிக்காது என்று சொல்லி கர்த்தர் செஞ்சார். ஒரு திட நம்பிக்கையை அங்கே விசுவாசங்கள் கொண்டு வந்தார். ஆக அவருடைய பிள்ளைக்கு அங்கே பாலைவனத்தில் ஒரு ஊற்று தண்ணியை ஊடுருவி வைத்து தண்ணீர் குடிக்க செய்து மறு வாக்குதாரம் சொல்லி அங்கே மறுபடியும் விசுவாசத்தை ஏதோ ஒரு செயலாக காண்பித்தார்.